ஹாய் நண்பர்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணிக்கு போல தாங்க எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சொரக்கா ஜூஸு வெறும் வயித்துல குடிச்சிட்டேன். நேத்து மீதியான சாப்பாட்டில கொஞ்சமா லெமன் சாப்பாடு பண்ணிட்டேன். அது பத்தாது. அதனால மறுபடியும் கொஞ்சமா கோதுமை ரவை போட்டு கிளறி நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படியே வெளிய வந்து முருங்கை மரத்த எட்டி பார்த்தேன். பார்த்தா ஒரு வாரம் கண்டுக்காம விட்டதில பார்த்தீங்கன்னா, நெறைய கீரை, காயெல்லாம் தழைஞ்சு காடு மாரி இருந்தது. சரி இன்னைக்கு இதையெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்ல கீரை, காய் இதெல்லாம் வந்து தனியா பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத பழுத்த கீரை, குச்சி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி மரத்த கொஞ்சம் நீட்டா பண்ணிட்டேன். இப்போ இந்த கீரையும், காயும் பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்தில இருக்க கடையில தாங்க கொண்டு போய் குடுத்தேன். குடுத்ததில எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டு கிடைச்சது. நம்ம வீட்டு தோட்டத்தில விளைஞ்ச காய்கறிய வித்தாலும் சரி, இல்ல மத்தவங்களுக்கு குடுத்தாலும் சரி, அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்தெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனால துணியெல்லாம் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து அதையெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்க போறேன். வெயிலும் நல்லா அடிக்குது. இப்போ இந்த துணியெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சமையல் ரூம்ல வந்து பார்த்தா, பலாப்பழ வாசம் செமையா அடிச்சுது. என்னன்னு அந்த பக்கமா வந்து இப்போ தான் பார்த்தா, பலாக்கொட்டை இருந்தது. நேத்து பலாப்பழம்லாம் சாப்பிட்டு அந்த கொட்டைய எடுத்து வச்சிருந்தோம். அதுதான் இவ்வளோ மணம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பலாக்கொட்டைய பார்த்தோன்னே, அந்த பழைய ஞாபகம் வந்துடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல சுடு தண்ணி காய வைப்போம் குளிக்கிறக்கு. அந்த அடுப்புல தணல்ல போட்டு சுட்டெடுத்து சாப்பிடுவோம். அது ஒரு விளையாட்டாவும் இருக்கும். அதே சமயம் அந்த அடுப்புல சுட்டெடுத்து சாப்பிட்டது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சரி நம்மளும் இன்னைக்கு சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அடுப்பு இல்ல கேஸ் ஸ்டவ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு காய மட்டும் சுட்டெடுத்து சாப்பிட்டேன். உண்மையிலேயே எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துருச்சு. யாரெல்லாம் பலாக்கொட்டைய அடுப்புல சுட்டு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அந்த பலாக்கொட்டை டேஸ்ட்டு அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாய்.